வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி 300 எம்பிக்களுடன் தேர்தல் ஆணையம் நோக்கி போகிறாரு. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. சமீபத்தில் இவ்வளோ எம்பிக்களோட யாரும் போகல. இது ஒரு முக்கியமான செய்தி. ரெண்டாவது, 65 லட்சம் வாக்காளர்களை நாங்கள் நீக்கினதோடைய பட்டியல் கேட்டிருந்தோம். அதை கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப திட்டவட்டமாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அது சட்டத்தில் இடமில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லிகார்ஜுன கார்கே இன்றைக்கி எம்பிக்களுக்கு விருந்து கொடுக்குறாரு. அனைத்து கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் விருந்து கொடுக்குறாரு. ஏன்னா துணை ஜனாதிபதி தேர்தலில் என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை. இப்படி இந்தியா முழுக்க வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தை பற்றி பேச வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலைமைக்கு ஆளாயிருக்கும். சுதந்திர இந்தியாவில் எவ்வளவோ தேர்தல்கள் நடந்திருக்கிறது, நம்மளும் பார்த்துருக்கோம். பலவிதமான, அதாவது ஒரு ஓட்டில் ஜெயலலிதா அம்மா வாஜ்பாய் தோற்றதாகட்டும், பலவிதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு தேர்தல் முறையே கேள்விக்குறியானது இதான் முதல் தடவை. உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ட்ரம்ப் நான் ஜெயிச்சதை ஒத்துக்க மாட்டேன்னு அவங்க ஆதரவாளர்கள்லாம் அதிபர் மாளிகைக்கெல்லாம் பூந்தது நமக்கு தெரியும். ஏற்கனவே ராஜபக்சேயை கொடுங்கோல் ஆட்சி பண்ணதுனால அவருக்கு மக்கள்லாம் உள்ளே பூந்தது என்னங்கிறது தெரியும். அப்போ இந்திய மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள், ஆனால் அமைதியாக இருக்கிறார்கள். வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா இங்கே அதிகாரம் மிக மிக வலிமையானது. ஆனால் இந்த மக்களுடைய இந்த கோபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேர்தலில் எதிரொலிக்கும். அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. அதாவது ஒரு உச்சநீதிமன்றம், ராகுல் காந்தி, இன்னும் இருக்க நிறைய பேர், ஏங்க நீங்கள் அந்த ஓட்டர் ஐடியை யூஸ் பண்ணுங்கள், ஆதார் ஒத்துக்கோங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னால் தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் கேட்கக்கூடிய நிலை. அப்போ தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு மீறி, வரம்பு மீறி செயல்படுகிறது. அப்பட்டமாக நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், அதாவது இந்த நாடே என்னது, நான் ஆட்சி பண்ணுறது தான், நாங்கள் தான் தேர்தலை இப்படித்தான் நடத்துவோம், யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா, அந்த டிஜிட்டல் ஆவணங்களை தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க இல்லைன்னு சொன்னது வழியாக வெகுஜன மக்கள்கிட்ட, அப்பா இவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்கப்பா, அதனால தான் கொடுக்க மாட்டுறாங்கிற எண்ணம் ஈஸியாக வரும். ஆமாப்பா டிஜிட்டல் ஆவணங்கள் எடுத்து போட்டுட்டு, ஆமாம் இதுதான் டிஜிட்டல் ஆவணங்கள், இவ்வளோ பேரை நீக்கியிருக்கோம் அப்படின்னு வெளிப்படையாக இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தால் சொல்ல முடியவில்லை. பீகார் தேர்தலில் இது எப்படி எதிரொலிக்கும்ங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் நம்ம எல்லாமே அதிகாரம்தான். அதிகாரத்தை கைப்பற்றினால்தான் ஆட்சி பண்ண முடியும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் அப்படிங்கிறத பிஜேபி கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத நீங்கள் உணர முடியுது. ஏன்னா வெகுஜன மக்கள்கிட்ட இவங்க ஏமாற்றி தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ மோடிக்கு இந்தியா முழுக்க ஒரு கடும் எதிர்ப்பு இருக்குது. ஒரு தொகுதியிலே எப்படின்னா இந்தியா முழுக்க எப்படி நடத்தியிருப்பாங்கன்னு சாதாரண ஒரு 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 ஆள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் மிஷின் இருக்கும்போது பிஜேபி தான் இப்போ ஜெயிக்கும்னு பேசுவோம். அப்போ ஓரளவுக்கு நடுநிலையானவங்க இருக்காங்கல்ல, இந்த டெக்னிக்கல் பேசுகிறவங்க, அவங்கெல்லாம் இல்லைங்க என்ன இருந்தாலும் அது எப்படிங்க தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி தோக்குது, அங்கே எப்படி ஜெயிக்குது, மாற்றினா எல்லா இடத்துலையும் மாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களே இப்போ ஏங்க ரைட்டு தாங்க, இவங்க ஏதோ வேலை பண்ணுறாங்க, ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை கேட்டால் ஏன் கொடுக்க மாட்டேது. ராகுல் காந்தி வெளிப்படையாக ஒரு இடத்துல நின்று இத்தனை பிரச்சனை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டார். நம்மளும் பார்த்தோம்னா அது உண்மைதான். அப்போ ராகுல் காந்தி சொன்ன உடனே தேர்தல் ஆணையம் ஐயா நான் உங்களை விசாரிக்கணும்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி பாருங்கள், 65 லட்சம் வாக்காளர்களை நான் நீக்கணும், யாருங்கிற பட்டியலே வெளியிடுறோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அவதூறை கிளப்பினாருன்னு நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கே தொடரலாம். கரெக்டுங்களா நான் பேசுகிறது? ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக அதை வெளியிடுறதுல காட்டுற அந்த ஈஸியாக அக்கறை காட்டி அதை வெளியிட்டு ராகுல் காந்தியோடைய முகத்திரையை கிழிப்போம்லாம் சொல்லியிருந்தால் வெகுஜன மக்கள் பரவாயில்லப்பா, தேர்தல் ஆணையம் நியாயமாக நடக்குதுங்களாம், நான் எதையும் வெளியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை தனக்கு பாதுகாப்பாக கொண்டு வருது. சார், ஒரு காலத்தில் போடப்பட்ட சட்டம் இன்றைக்கி நிறைவேறிட்டு இருக்குதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மாறுதலுக்கு உட்பட்டது தானே. ஒரு காலத்தில் போக்சோங்கிற சட்டம் இருந்தால் இன்றைக்கி கொண்டு வரோம்ல இன்றைக்கி. அதனால் அப்போ நாங்கள் சார் அப்போ காந்தியாரும் காமராஜரும் வாழ்ந்தாங்க, இப்போ யார் வாழ்கிறா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி 65 லட்சம் வாக்காளர்களை இவங்க ஒருவேளை இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் இந்த 65 லட்சம் வாக்காளர்களை நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் சட்டப்படி அதில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆளுநர் அவர்களுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் ஒரு டைம் ஃப்ரேமை நிர்ணயித்தது பெரிய சர்ச்சையாகி இப்போ ஜனாதிபதி கேள்வி கேட்டிருக்கார். அது உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய 146வது அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ண விஷயம். ஒருவேளை அதே போல் இப்போ பண்ணணுமா? இல்லைங்க எனக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்போ உச்சநீதிமன்றம் கேட்குதுன்னு இவங்க என்ன சொல்லுவாங்க, அது சட்டத்தில் இடமில்லைன்ட்டாங்க. பரவாயில்ல நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டா, இல்லைங்க உடனடியாக எங்களால் கொடுக்க முடியாது, எங்களுக்கு 3 மாதம் ஆகும், அதுக்குள்ளே பீகார் தேர்தலே முடிஞ்சிடும் சொல்லுவாங்க. ஏன் இவங்களை இப்படி சொல்கிறோம்னா, ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வழக்கில் பார்த்தீங்கன்னா
இவர் வரமாட்டார், யார் சொலிசிட்டர் ஜெனரல் துர்ஷாத் மேத்தா வரமாட்டார். என்ன சொல்லுவாங்கன்னா காரணம், அவருக்கு வேற ஒரு அலுவல் இருந்தது, அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு பல்லு வலி, என்ன வேணால் அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒரு விஷயம் நிச்சயம், இந்தியா முழுக்க இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு அதிர்வலைகள் பெருசாக கிளம்பி இருக்குது. இது வரக்கூடிய தேர்தல் எப்படி எதிரொலிக்குன்னா, அதாவது பிஜேபி வந்துருன்னு நினச்சிட்டு மக்கள் சில பேர் பிஜேபி ஓட்டு போட்ட வரலாறுலாம் உண்டு. பிஜேபி தாங்க வரும்ட்டு. ஆனால் இப்போ மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, குறிப்பாக பீகார் மக்களுக்கு, நம்ம ஊரில் இருக்கிறவங்கள இவங்க வந்து ஓட்டு போட விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமாக எல்லாம் கிளம்பி போவாங்க. ஒன்று, இன்னொன்று, இவங்க இந்த 65 லட்சம் பேரை நீக்கிறாங்கல்ல, இதை வச்சு ஜெயிச்சலாம்னு நினைக்கிறாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 65 லட்சம் பேரை நீக்கினா கூட பிஜேபி ஜெயிக்காது பீகாரில். ஏன்னா மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஒரு விஷயம் புலப்பட்டது என்னென்னா, இவங்க மொத்தமாக இந்தியாவை கேப்சர் பண்ணுறாங்க, வாக்கு அரசியல் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் போயிடும். அதாவது இனிமேல் போகிற காலத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு தேர்தலே இல்லாமல் இவங்க கொண்டு போக முயற்சிக்கிறாங்கங்கிறத நடுநிலையான மக்கள் நிறைய பேர் உணர்றாங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா நிதிஷ்குமார் அவர்களோ மோடி அவர்களோ இந்த 2 பேர் மேலேயும் ஓரளவுக்கு அபிமானம் வச்சிருக்கவங்க கூட இன்றைக்கி அதான் நிலவரம். ஏற்கனவே நேற்று அந்த ரிபப்ளிக்கா அந்த டிவி போட்ட இதில் பேசின நிறைய பேர் சொல்கிறது தான், தேர்தல் ஆணையம் வந்து ஏங்க எல்லாரும், அதாவது 10 பேர் பேசினா கிட்டத்தட்ட 9 பேர் வெளியிடாத தவறு தவறு தவறு. அப்போ ஒட்டுமொத்த மக்களும் இந்த பிஜேபி ஆட்சி, இப்போ பீகாரில் வந்து இவங்க பிஜேபி ஆட்சி ஜெயிச்சாங்கன்னா இந்தியாவில் ஜனநாயகமே இல்லாத போயிடும். ஏன், ஹரியானாவில் வெற்றி, டெல்லியில் வெற்றி, எல்லாம் வெற்றி வெற்றி வெற்றின்னா ஒரு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வெற்றி பெற முடியும்? தேர்தலில் வந்து இன்றைக்கி பீகார் தேர்தலில் வளர்ச்சி திட்டங்களை வச்சு இவங்க வந்து ஓட்டு கேட்கறதுக்கு பதிலாக இவங்க எதை வச்சு ஓட்டு கேட்குறாங்க? இப்போ என்ன பேசும் பொருளாகுது? தேர்தல் ஆணையம் நல்லவங்களா கெட்டவங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நிதிஷ்குமாரோடைய 10 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருக்குன்னு பேசக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி பேசப்படுவது என்ன? தேஜஸ்வி யாதவ் சொல்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வர் விஜய் சின்ஹா அவர்களுக்கு 2 ஐடென்டி கார்டு இருக்குதுன்னு 2 ஐடென்டி கார்டை காட்டுறாரு. 2 இடத்துல எப்படி ஓட்டு போட முடியும்? அப்போ இதில் வெகுஜன மக்களிடையே, அதாவதுங்க பிஜேபி பெருசாக வளர்ந்துருச்சு, பிஜேபி வீழ்த்த யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அப்படிங்கிற ஒருவர் அந்த மனிதர் மேலே இன்றைக்கி வெகுஜன மக்களுடைய பார்வை பேஞ்சிருக்கு. பரவாயில்ல, இப்போ இவர் ஒருத்தராவது பேசுகிறாரே, இவ்வளவு திகிரியமாக பேசுகிறாரே. இன்னொன்று, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய அனுகூலங்கள், இப்போ மம்தா பானர்ஜி சில பிரச்சனைக்கெல்லாம் வரமாட்டாங்க, இன்றைக்கி அவங்களுக்கே பிரச்சனை, அவங்க வராங்க. இன்றைக்கி 300 எம்பிக்கள், அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணை ஜனாதிபதி தேர்தலில் தன்கரை வந்து இன்றைக்கி பிஜேபி நடத்தின விதம் பிஜேபிக்காரங்களுக்கு நிறையா பிடிக்க மாட்டேது. அதையும் தாண்டி ஜேடியு, நிதிஷ்குமார் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பியை சொல்கிறாரு, நான் வந்து வங்கத்திலிருந்து வந்தேங்க, இப்போ 3 தடவை எம்பியாக இருக்கேன், என்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, என்கிட்ட கேட்டால் எப்படி நான் கொடுக்கறது? கேட்டாரா இல்லையா? ஏன் இவ்வளோ அவசரமாக நடத்துறீங்கன்னு எல்லோரும் கேட்டாங்களா இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி நம்ம உறுதியாக நம்புகிறோம், இந்த 65 லட்சம் பேரை நீக்கிட்டிங் வைக்கிறாங்கல்ல, அந்த தேர்தல் வந்து உச்சநீதிமன்றம் ஒத்துக்காது. ஏன்னா நீங்கள் அர்ஜென்ட்டாக பண்ணுறீங்க, ஆவணங்களை கொடுக்க மாட்டேறீங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், ஜனவரி மாதம் நீங்கள் வந்து 2025 எம்பி எலெக்ஷனில் பண்ணீங்கல்ல, அதை வச்சே எலெக்ஷனை வைங்கன்னு சொல்லும் அப்படின்னு வெகுஜன மக்கள் நினைப்பு. அப்படி ஒரு வேளை சொல்லேன்னா கண்டிப்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். தேர்தலை புறக்கணித்தால் அது சர்வதேச பிரச்சனையாகிவிடும். அந்த எல்லைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதிக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். இவ்வளோ வெகுஜன மக்கள் போர்க்கொடி தூக்கும்போது இப்போ என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் சங்கம் இருக்குல்ல உச்சநீதிமன்றத்தில், அவங்களும் இது இப்போ வந்து போர்க்கொடி தூக்க போகிறாங்க. பீகாரில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் போராட போகிறாங்க. இது வந்து என்னென்னா, நாட்டில் வந்து ஒரு கொந்தளிப்பான நிலையை உருவாக்கக்கூடிய நிலைமையை இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வச்சுக்காது நம்ம நம்புகிறோம். ஏன்னா நம்ம போடுறது தாங்க சட்டம். ஏன் உச்சநீதிமன்றம் நினச்சா அதெல்லாம் கொடுக்க முடியாமன்னு சொல்ல முடியாதுப்பா, கொடுப்பான்னு ஏன் கேட்க முடியாது? ஏற்கனவே எலக்ட்ரல் பாண்ட்லேருந்து எல்லாத்தையும் கேட்டது தான். அதனால் இவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். இதிலிருந்து தப்பிப்பது மிக கடினம். ஆனால் என்ன இவங்க பண்ணுவாங்கன்னா, இப்போ நேராக நீங்கள் பார்த்துட்டே இருங்களேன், அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, தலைமை தேர்தல் அதிகாரி ரிசைன் பண்ணுவார். எதுக்குன்னா, என் மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு தவறான ஒரு இதை வந்து என்னை வந்து இப்படி சொல்கிறது, என்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு யாரோ ஒருவர், ஞானேஷ்குமார் விலகுவார் நம்ம நினைக்கல, 3 பேரில் ஒருத்தர் விலகுவார். இப்போ இன்னொருத்தரை போடுவாங்க. அதாவது என்னென்னா, இதை மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு நேர்மையான அதிகாரி, எங்கள் மீது தேவையில்லாமல் இந்த மாதிரி குற்றச்சாட்டு பண்ணுறதை எங்களுக்கு இந்த பதவியே வேணான்ட்டு ரிசைன் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மோடி நினைத்தால் அதையும் பண்ணுவார். ஏன்னா அது ஒரு இஷ்யூ ஆகும். இப்போ இந்த இஷ்யூலேருந்து மக்களை டைவெர்ட் பண்ணணும் என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க. வேறு எதனாலும் கிளப்பலாம், யாரையாவது ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம், இடி கேஸ் விடலாம். ஆனால் என்ன சிக்கல்னா, இடிலாம் விட முடியாது இனிமேல். ஏன்னா இடி மேலே இருக்க மரியாதையை முதல்ல போயிடுச்சு. ஏற்கனவே துணை ஜனாதிபதி தேர்தலில் இவங்க ஒன்றாவாங்க அப்படின்னு இவங்க நினைக்கல. மம்தா பானர்ஜி பிரிஞ்சிருக்காங்க அப்படிலாம் நினைக்கும் போது கரெக்டாக இந்த மேட்ரு மாட்டினோன்னே எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. 788 பேர் இன்றைக்கி வந்து பார்லிமெண்ட்டில் இருக்காங்க, 11 பேர் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா 391 பேர் வேணும் ஜெயிக்கிறதுக்கு.
பிஜேபிகிட்ட 422 இருக்குது, ஜெயிச்சிருவாங்க ஈஸியாக. ஆனால் கண்டிப்பாக கடும் போட்டியாக இருக்கும். 300 எம்பிக்களுடன் ராகுல் காந்தி இன்றைக்கி நடந்து போகிறதே பெரிய செய்தி. ஒருத்தர் 300 எம்பிக்களுடன் எதுக்கு நடந்து சென்றிருக்காரு? ஊழலுக்காக நடந்து சென்றாரா, இல்லை நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நடந்து சென்றாரா? ஒன்றும் இல்லை, உரிமைகளுக்காக. எந்த உரிமை? ஓட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுங்கப்பா, 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்கப்பா, ஏற்கனவே நடந்த தேர்தலே ஃபோர்ஜரிப்பா அப்படின்னு நடந்தால் உலக நாடுகள் இதை எப்படி பார்க்கும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். உள்ளூரில் உங்களுக்கு உலக நாட்டில் ஏற்கனவே மரியாதை இல்லை, இன்னும் மரியாதை போகும். உள்ளூரில் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை போயிட்டு இருக்குது. இப்போ வேறு ஏதாவது கேட்பறதுக்கு என்ன பண்ணணும்? சீதாவுக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு நேற்று 2 நாளைக்கு முன்னாடி போய் அடிக்கல் நாட்டியிருக்காரு நம்ம ஐயா அமித்ஷா. சீதா அவர்களுக்கு கோயில் கட்டினா ராமர் அவர்களுக்கு கோயில் கட்டி ஓரளவுக்கு சுபிச்சமாயிடுச்சான். சீதா அவர்களுக்கு கோயில் கட்டினா நாடே சுபிச்சமாயிருங்கிறார். நம்ம என்ன சொல்கிறோம்? கோயிலுங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம். எந்த கடவுளையும் யார் வேணாலும் கும்பிடலாம். ஆனால் கடவுளை வைத்தே அரசு, கடவுளையும் அவங்க தொலைக்கும். இவர்கள் நம்பக்கூடிய ராமரே இவர்களை கைவிட்டு விட்டார். போன தடவை ராமர் கோயில் கட்டினதுக்கப்புறம் தான் மைனாரிட்டி ஆச்சு. இப்போ சீதா கோயிலை கட்டுறாங்கிறாங்க. பீகாரில் தோக்க போகிறாங்கிறதுக்கு இப்போவே அவங்க முடிவரை சொல்லிவிட்டார்கள். நிதிஷ்குமார் அவர் செயல்பட முடியாத நிலைமையில் இருக்கார். அவர் என்ன நினைக்கிறாரு? எப்படி இருந்தாலும் நம்ம மோடி வந்து நம்மளை வந்து முதலமைச்சர் ஆக்கிடுவார், முதலமைச்சராகவே உட்காந்துருப்போம்னு நினைக்கிறார். ஏன்னா அவர் ஆக்டிவாக இருந்தால் கூட எதாவது பேசுவார். அவர் வந்து என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேது. அதனால் இந்த தடவை தேஜஸ்வியும் விடுற மாதிரி தெரியல. அவர் நல்லா தெரிஞ்சு போச்சு, வரக்கூடிய தேர்தலில் நம்ம தோற்று போயிட்டா கட்சியை காலி பண்ணி விட்டுருவாங்கன்னு ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ என்னன்னா இந்தியா கூட்டணியில் இப்போ காணாமல் போனவங்க லிஸ்ட்டில் கெஜ்ரிவால் தான் போயிட்டார். ஏன்னா அவர் நினைக்கல நம்ம வந்துட்டா ஒவ்வொருத்தராக விலகுவாங்கன்னு நினச்சார். இப்போ என்னன்னா இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங் ஆகி போச்சு. தனியாக அவர் என்ன பண்ணுவார்? பிஜேபி ஒரு கட்சி, இந்தியா கூட்டணி ஒரு கட்சி, என்ன கெஜ்ரிவால் தனியாக என்ன பண்ணுவார்? நாளைக்கு அவருக்கு அவர் கட்சிக்கு ஏதாவது பஞ்சாபில் பிரச்சனை யார் குரல் கொடுக்கறது? அதனால் கெஜ்ரிவாலும் இந்த பக்கம் வந்தே ஆக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார். அவர் வேறு முடியல அவரால். கெஜ்ரிவால் பேசுனாங்களே. இப்போ கெஜ்ரிவாலோட நிலைமை என்ன? இவர் காங்கிரஸுக்கு டஃப் கொடுக்குறாராம். அதாவது மோடிக்கு இணையாக கெஜ்ரிவால் தன்னை உருவகப்படுத்திட்டார். அதே தப்பு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் எங்கே, கெஜ்ரிவால் கட்சி எங்கே? தன்னுடைய பலம், தன்னுடைய உயரம் அறிந்து செயல்பட வேண்டும். அந்த உயரத்தை அறியாதனால தான் கெஜ்ரிவால் அந்த இடத்தில் இருக்கிறார். அந்த உயரத்தை தெரிஞ்சதுனால தான் பூபேஷ் சிங் பாதலிருந்து மம்தா பானர்ஜி அவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்கள். நான் வெளியில் போகிறேன், இந்த இந்தியா கூட்டணி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து பெரிய விவாத பொருளாக இருக்கிறது. எங்கே போய் முடியுமோ தெரியலை. இன்றைக்கி காலையில் நடக்கக்கூடிய இந்த போராட்டம் பல பேர், அதாவது என்னங்க, இந்த அரசியலே தெரியாதவர்கள் கூட இப்போ அன்றாடம் பேச்சு வழக்கில் இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றியும் அது செய்யக்கூடிய முறைகேடுகளை பற்றியும் எப்படி வருதுன்னா, என்னப்பா ராகுல் காந்தி கேட்டாரா, ஒரே ஊரில் நிறைய பேர் போடுறாங்க. என்னென்னாங்க, சின்ன விஷயத்தை கூட மிகைப்படுத்தி பேசுவாங்க. இப்போ மக்கள்கிட்ட போய் கேளுங்களேன், ஐயோ மோடி ஜெயிச்சதே ஃப்ராடாமேங்க, மொத்தமாக இந்தாலே ஓட்டு போட்டானாமே, நிறைய பேர் வந்து ஓட்டே போடலாமே, கலவுக்கியில் நம்ம பேசலாம், அப்படி தானே பேசுவாங்க. அப்போ இவர்களுடைய வெற்றி கேள்விக்குறியாகி இப்போ மோடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் இல்லைங்கும் போது அவர் மேலே என்ன மரியாதை வரும் மக்களுக்கு? கொஞ்சம் யோசனை பாருங்க. இது ஜனநாயகத்துக்கு நல்லதா? அனைவரும் ஓட்டு போடுங்கள் நம்ம ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து காசு கொடுக்குது, இது நம்ம பேர் தேர்தலில் நிறையா செலவழிக்குது, சொல்கிற அளவை விட அதிகமாக செலவழிக்குது. எந்த கட்சியாவது எந்த வேட்பாளராவது சொன்ன காசுக்கு மேலே செலவு பண்ணாமல் இருக்காங்களா? அங்கீகரிக்கப்பட்ட ஜெயிக்கக்கூடிய கட்சிகள் சொல்லுங்கள், இருக்குல்ல? அதை ஏன் நீங்கள் கட்டுப்படுத்தலை? அதுதானங்க சீர்திருத்தம். நீங்கள் நிறைய இடத்துல ஸ்கோடெல்லாம் போடுறீங்களே, ஸ்கோடு போட்டு யாரை பிடிக்கிறீங்க? அப்பாவிகளை பிடிக்கிறீங்க, உண்மையான ஆளை பிடிக்கிறீங்களா? பணம் வந்து மக்கள்கிட்ட போய் சேராமையாக இருக்குது. அதேமாதிரி இலவசங்களை வெறுத்து மோடி வந்து இலவசங்களே கூடாதுன்னாரு, அவரே இலவசங்களை அறிவிக்கிறார். இலவசங்கள், அதுவும் கண்ட இலவசங்களாக கட்சிகள்லாம் அறிவிக்கிறாங்க, முடியாத இலவசங்கள்லாம் அறிவிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது நீங்கள் தடை வச்சுருக்கீங்களா? அதை விட்டுட்டு ராகுல் காந்தி வந்து ஏன் அப்படி பேசுனீங்க? அவர் சத்தியப்பிரமாணம் கொடுங்க, அது கொடுங்க, இது கொடுங்க. அப்போ யாரும் உங்கள்கிட்ட குறையே சொல்லக்கூடாது. இந்த படத்தில் காட்டுவாங்கள்ல, ஏதாவது நம்ம குறை சொன்னோம்னா, நீங்கள் அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தீங்களா? எப்போ பார்த்தீங்க? சரி நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க, அப்படி வாங்க, நம்மளை அலக்களிப்பாங்கல்ல, அதில் கூட போக சில பேர் ரெடியாக இருப்பாங்க. அப்படிலாம் போனால் கூட நீங்கள் அதுக்கு அங்கே போனதுக்கு காரணம் உங்களுக்கு அதுக்கு தொடர்புன்னு நம்மளே கோத்து விட்டுருவாங்க. நிறைய பேர் பயப்படுறாங்கல்ல. இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தின் மீது அந்த மாதிரி தான் பயம் இருக்குது. யாரும் தங்களை எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராகுல் காந்திக்கே நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அது கேட்டதன் விளைவு என்னென்னா, ராகுல் காந்தியை மிரட்டி பார்க்கிறார்கள். வெகுஜன மக்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கூட. நன்றி, வணக்கம்.